ஆரம்பிக்கலாங்களா? லவ் பண்றாங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அமெரிக்காவில் பேய்கள் நடமாடும் தெருவுக்கு தானே அவங்க எல்லாரையும் இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதாவது அமெரிக்காவில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகழகாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஹலோவின்காக. அந்த ஹலோவின் செலிப்ரேஷன் எப்படி அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ஒரு தெருவே லாக் பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்களா. இந்த தெருவை வந்து அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஈவினிங் ஒரு இங்கே வின்டர் அப்படின்னாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும், நான் நிறையா ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருட்டும்போது ஒரு 4:30க்கெலாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த பிளாக் பண்ணிவிட்டு இது வந்து அந்த ஹலோவின் ஒட்டி 1 வீக் ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே அவ்வளோ அழகழகாக சூப்பராக க்ரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். இன்னும் இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய ஃபன் மொமெண்ட்லாம் இருக்குது. அக்டோபர் 19th சண்டே கேப்சர் பண்ணுதுங்க. இங்கே லொக்கேஷன், அதாவது மிச்சிகன் லொக்கேஷனில் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஹலோவீனுக்கு முன்னாடி ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பார்க்கலாம். அரௌண்ட் அந்த ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 7 to 10 o'clock வரைக்கும். அமெரிக்கன் ஹலோவீனில் வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹலோவீன் டே அன்னைக்கு ரொம்ப கிராண்டாக கிட்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹலோவீன் ஸ்கூல்லேயுமே செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பார்ட்டி ஃபுல்லாக மெயினாக கிட்ஸுக்கு தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு பல்க் ஆஃப் சாக்லேட்டாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய குக்கீஸ், க்ரீமி கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைமிங்கில் வந்து அந்த ஹலோவீன் ஒட்டி அந்த 1 monthல் வந்து கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் சாக்லேட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஹலோவீன்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படிங்க தோணுது, கீழே அங்கே அந்த விழுந்து கிடக்கிறது எல்லாமே லீவ்ஸுங்க. அதாவது ஃபால் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த ஃபால் சீசனிங் லீவ்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. அது மேலே அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த ஓனர் ஆஃப் ஹவுஸ் இருக்கவங்க அவங்களோட திங்கிங் ஏற்ற மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்ப நீங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா, மேரேஜ் நடக்கும்போது எதுக்குடா குறுக்க வரீங்க? அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருந்தாங்க. நீங்க பார்க்கலாம். அகைன் பேக் போய் பார்த்துட்டு வாங்க. செம ஃபன்னியா இருந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க கிரியேட் பண்ணியிருந்த அந்த ஹாலோவீன் தீமு. அப்புறமா பக்கத்துல வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி அதுக்கு ஒரு மெனூஸ் வேற. சூப்பரா இருந்ததுங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நேரமா நின்னு அங்க சிரிச்சுட்டே இருந்தோம். வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்களா அப்படின்னு டவுட்லாம் வந்துருங்க. அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்களேன். அப்படியே ஆடிட்டே சாங்லாம் படிச்சதுங்க. நான் இப்போ அத ப்ளே பண்ணேன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல கரகரன்னு இருக்கும். அதுக்காக தான் வீட்டுக்குள்ள யாரும் வராதீங்கங்கிற மாரி ஒரு 3 ஹாலோவீன் நின்னுட்டுருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாருமே ஆள் இருக்கிறாங்கங்க. அவங்க வந்து இந்த மாரி டெக்கரேஷன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்றாங்க. இது வந்து மிச்சிகன்ல இருந்தே இந்த மாதிரிலாம் பண்றாங்கங்க. அவங்களோட கம்யூனிட்டில இருந்து. இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் அழகா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்கல்லங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். யாருக்குமே அமௌண்ட் கிடையாது. எல்லாருமே ஜஸ்ட் இந்த வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி தாங்க எல்லாருக்குமே அலோவ் பண்றாங்க. இப்போட செட்டிங் மாதிரி தாங்க இருந்தது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே. அந்த மாதிரி டெக்கரேஷன் மட்டும் இல்லாம, நெறையா டிஜிட்டல் சவுண்ட்ஸ் வச்சு, நெறைய இருக்குங்க. பாருங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே அப்கமிங் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அவங்களோட திங்கிங்க வந்து அவ்வளோ அழகா கொண்டு வந்திருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் அந்த 3 லேடீஸ கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 3 பொம்மையும் பக்கத்துல அண்டா மாதிரி ஒண்ணு வச்சு அதில காய்ச்சி குக் பண்றாங்கங்கிற தீமா என்னன்னு எங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் நாங்க வந்து ஸ்டோரீஸ் படிச்சதெல்லாம் மெமரீஸ் வருது. இங்க பாரு அண்டா வச்சிருக்காங்க. ஏதோ காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். Oh my god! டேய் மேல போ. நாங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹாலோவீன் அந்த செலிப்ரேஷனுக்கெல்லாம் முன்னாடிங்க. அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த ஹாலோவீன் டைம்லலாம் நெறைய பேர் வருவாங்க. கிட்ஸ் எல்லாருமே இந்த டைமிங்கில கூட்டிட்டு வந்து, அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் அங்க சைட்ல வந்து நெறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் மாதிரி அவங்களுக்கு டோனட்ஸ் வேணுமா, ஏதாவது ஒண்ணு ஆஃபர் பண்ணிட்டு, ஸோ பார்த்துட்டு போறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்லங்க. ஸோ அந்த டைமிங்கில ரொம்ப ரஷ்ஷா இருக்குங்க அந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 30 மினிட்ஸ் எங்களுக்கு எடுத்துக்கிட்டது. ஸோ ஒவ்வொன்னும் அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்து அப்படியே மூவ் பண்ணும்போது, இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 மினிட்ஸ் வந்துருச்சு. நாங்க ஒண்ணு ஒண்ணும் சிரிச்சு பார்த்து ரசிச்சு கிராஸ் அவுட் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்களுக்கு அரவுண்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ நல்லா டார்க் ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டார்க் ஆயிடும். ஸோ நான் ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி ஒரு வீட்டுக்கு முன்னாடியுமே ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குங்க. நீங்க அதனால அந்த கான்செப்ட்குள்ள டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க ஒரு ஹாலோவீன் எவ்வளோ பெரிய ஜெயிண்ட் ஹாலோவீன் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி.
Go on, Dhiran. நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சி. ஆனாலும் நாங்கள் இன்னும் பார்த்து முடிக்கலைங்க. அவ்வளோ இருந்ததுங்க. ஐயோ சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்தது. இந்த வீட்டில் பாருங்களேன், விண்டோவில் பேய் அப்படியே தெரிகிற மாதிரி அந்த டிஜிட்டல் சவுண்ட்லாம் அப்படியே த்ரில்லிங் சவுண்டாக இருந்தது. இது நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருந்தா கொஞ்சம் கேட்குறதுக்கு க்ரியேட்டிவாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பேக்கில் மியூசிக் போட்டுவிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ஸோ மச் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். What? There's someone is in the car. Yeah. Happy Halloween. Have a good time. Tell your mama's head. ஏதோ ஒரு பேய் பட செட்டிங் பார்த்த மாதிரியே ஒரு எஃபெக்ட் உங்களுக்கும் இருந்திருக்கும் இல்லைங்க. எனக்கும் அப்படி தான் இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹல்லோவீன் ஸ்ட்ரீட் விசிட். இதெல்லாம் இந்த ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பாங்கங்க. கரெக்டான கிளைமேட் பாருங்களேங்க. அப்படியே சீசன் அந்த இலெல்லாம் விழுந்து அந்த ஒரு ஃபால் கலர் கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன், பேக்ரவுண்டில் கொஞ்சம் இதுக்கு லீவ்ஸ்லாம் விழுந்திருக்கும், கொஞ்சம் இதுக்கு லீவ்ஸ் கலர் டர்ன் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் ஹல்லோவீன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா டார்க்னஸும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது இல்லை வின்டரிங்க. ஸோ வின்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அரௌண்ட் 5:30க்கே நல்லா டார்க் ஆரம்பிச்சிடும் அமெரிக்காவில். அதனால் அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் சான்ஸ்லெஸ். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்ட்ரீட்டை நான் பார்த்தது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு அதை விட ஸோ மச் ஹாப்பி. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. என்னோடய வீடியோஸை நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்க. கமெண்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
ஃபுல்லாக இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸும் அந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. அவங்க கூட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாமே அங்கே வந்திருக்கவங்களும் பண்ணுவாங்க. நாங்களும் சேர்ந்து பிக் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஹாலோவீன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வச்சுருந்ததை நாங்கள் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் மிச்சிகன் எங்கள் ஏரியாவில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அமெரிக்காவில் நடக்கிற ஒவ்வொரு டேவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் என்னோடய ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மை ஜேர்னி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.